என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். ஏப்ரல் 12th, MA செகண்ட் இயர், ஃபைனல் செமஸ்டர். என் ஆனந்திட்ட இருந்து வந்த லெட்டர். ஃப்ரம் அட்ரஸே இல்லாத லெட்டர். பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன். நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத கடவுளை வேண்டிக்கோ. ஆனந்தி. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அடியன் பூமி தொடங்கும் இடமெது நீதானே, அடியன் பாதை இருக்கும் இடமெது நீதானே. பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் வருதே, மீன்கள் காணலின் நீரில் தெரிவதுண்டோ, கண்கள் பொய்கள் சொல்வதுண்டோ. நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக, அதில் மிதந்தேனே பெண்ணே நானும் படகாக. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. कैसे सु? बराई। मामा चाय पाउडर से पैसे मांगते थे। देते। भरता थे। ए मुला, इकडे ये, दूध घेऊन ये, जा बरं. இங்க எப்படி வந்த? 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 2 நைட்டு தூங்காம பாஷை தெரியாத ஊரில் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்ச அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படா வந்தேன்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சப்புன்னு ஒரு அறாரன் போல இருக்கு சார். ரியலை லவ் பண்ணுறவனை டீலில் விட்டுட்டு ஊர் மீறவனுக்கா உயிரை விடுற பாருங்க சார். இந்த பொண்ணுங்க பொறப்பே இப்படிதான் சார். லெட்டரில் இருந்த சீல பெருசாக செராக்ஸ் எடுத்து அதுலேருந்து ஊர் சாவர்காம் சங்கம் நேர் மகாராஷ்டிரான்னு கண்டுபிடிச்சா இந்த ஊருக்கு ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பூனேயில் இறங்கி பஸ்ஸை பிடிச்சி டிராக்டருக்கு மாறி கால்நடியாக இங்கே வந்தால் சாவர்காங்கிற பேரில் 12 கிராமம்னாங்க. 12ல் பாதியை பார்த்து தூங்கி எழுந்திரிச்சா நீ வந்து நிற்கிற. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், இங்கேயே ஒரு பானிபூரி கடையை போட்டு செட்டில் ஆயிருப்பேன். நிஜமா தான் சொல்றியா? உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ, தொடுவானம் போலவே கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம். உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். இந்த புல் பூண்டும் பறவையும் நாமும் போதாதா, இனி பூலோகம் முழுதும் அழகாய் போகாதா. முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே,
முதல் முறை முறிந்த கிளையொன்று பூக்குதே, முதல் முறை கதவு திறக்குதே, முதல் முறை காற்று வருகுதே, முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே. பிரபா, அதான் எங்க வீடு. நான் முன்னாடி போறேன். இந்தா. இரு. மாமா, மாமா, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க அம்மா, பிரபாகர். வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. எப்போ வந்தீங்க? வந்து 2-3 நாள் ஆச்சு. எப்படி இந்த பக்கம்? அஹமத் நகரில் ஃப்ரெண்ட்ஸு, சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கே கிளம்பிடுவேன். பிரபா நீ உள்ள வாப்பா. உட்காரு. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. இவ்வளோ நாள் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சு பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அவன் அப்படித்தான், எதுவும் மனசில் வச்சுக்காது. இல்லை. அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. बापजी घरामध्ये बसून काय करणार आहे? ये के ஏதோ ஏதோ தாம் தாம். அப்போ தான் சார் எனக்கு புரிஞ்சுது, கடவுள் சில சமயத்தில் தெய்வதூதர்களை சைக்கிள் அனுப்பிச்சு மராட்டி பேச வச்சு வில்லனுங்களை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு. கடவுள் சோ கிரேட் சார். பல மொழி வித்தகர் சார் அவரு. அநேகமா அவருக்கு போன ஜென்மம்னு ஒன்று இருந்திருந்தா டூரிஸ்ட் கைட தான் சார் இருந்திருப்பாரு. என்ன நான் சொல்றேன்? ஆனந்தி, என்ன? உனக்காக சாக்லேட். அங்க வை. கையில் வாங்கிக்க வேண்டியதானே? அதான் வேலை செய்யறேன்னு தெரியுதுல்ல. யாராவது தூர தேசத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கிளம்புறேன்னு சொன்னால் என்ன சார் சொல்லுவீங்க? வேண்டாத விருந்தாளி வந்தா கூட ஒரு பேச்சுக்காவது 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன் சார். இந்த நம்பிக்கையில் தான் நானும் கேட்டேன். சரி, அப்போது நான் கிளம்பட்டுமா? சரி. எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வந்தேன்னு இருந்துச்சு. ஒருவேளை இவளை பார்க்க நான் வராமலே போயிருந்தா இவன் மேலே நான் வச்சிருந்த அன்பும் காதலும் அப்படியே இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. சரிம்மா, நான் வரேம்மா. என்னப்பா? இல்லைம்மா, நான் வரேன். ஆனந்தி, நான் போய்ட்டு வரேம்மா. ஆனந்தி. என்னம்மா? புள்ள அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கு, கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அனுப்பி வச்சுட்டு வாமா. இல்ல வேணாம்மா, மாமா திட்டும். அவன் கிடக்குறான் குடியார பையன். வந்தா நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வாமா. येवा येवा येवा. चाचा चाबी तांग्या मैं मंदिर ले साऊंगी. कोण ते? नच्चनी. ओके. हॅलो. என்ன பார்க்க? உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணுமா? முதல்ல நீ வேலைக்கு போ, அப்புறமா வாங்கிக்கலாம். எனக்கு தெரியும் எப்போ வாங்கணும்னு. வா. எனக்கு தான் ப்ளூ பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரிம்மா, நீயே பாரு. நல்லாவே இல்லைல்ல. இதெல்லாம் ஒரு சுடிதார். நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் ஒரு கலர்னு நீயும் டேஸ்டும் பேசாம இரு. 230. இது நல்லா இருக்குல்ல? அதே எடுத்துக்கலாம்ல. எடுத்து கொடுக்கறதா இருந்தா இதை எடுத்து கொடு, இல்லைன்னா வேணாம். கையில் காசு இல்லாமல் காதலிக்கிறது ரொம்ப கொடுமை சார். ஆனால் என்ன, என் ஆனந்தி தனக்கு பிடிச்சதையே என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான்.
ஏழைகளுடைய காதல் முழுக்க இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குன்னு அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் ஆனந்தி. ஒரு சமயம் நல்லா பேசுகிறேன், ஒரு சமயம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறேன். ஏன் இப்படி? உன் கூட இருக்கிற இந்த நிமிஷம் சந்தோஷமாக தான் இருக்கு பிரபா. ஆனால் நீ வந்ததுக்கு நான் மாமா கிட்ட எத்தனை பதில் சொல்லணும் தெரியுமா? நினச்சாலே கஷ்டமாக இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுற? இப்போ நீ வந்திருக்க, கடைசி வரைக்கும் என் கூட வரவா போற? இல்லை இல்லை, எங்கள் அம்மா மாதிரியே நானும் ஆயிடுவேன்னு தோணுது. ஏன் நின்ட்ட? வா. ஏன் ஆனந்தி இந்த மரத்தை எல்லாரும் தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க? இல்லை பிரபா, இது ஒரு நம்பிக்கை. இந்த மரத்தை கீழே 300 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாமியார் உட்காந்து தியானம் செஞ்சாராம். இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டா நல்லது நடக்கும், நினைச்சது கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. நீயும் மனசுக்கு பிடிச்சது நினைச்சு தொட்டு கும்பிட்டு பிரபா, கண்டிப்பா கிடைக்கும். சரி. ம். அங்கே தெரியுற அந்த மரமும் பக்கத்தில் எப்படி உட்காந்துட்டு இருக்க இந்த ஆனந்தியும் கிட்டத்தட்ட ஒன்று சார். யார் யாரோ எங்கெங்கிறத வந்து இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டா 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சாமியாரை தொட்டுலான்னு நினைக்கிறாங்க. இன்னைக்குமே என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இவ தோள் என் தோள் மேலப்படுது. இவ மூச்சு காத்து என் காதில் கேட்டுட்டே இருக்கு. எனக்கு மீச முளைச்ச ஞாபகம் கூட வரல. திரும்பவும் நான் ஒரு குட்டி 7 வயசு பையன் மாதிரி ஆன அன்னைக்கு. அப்படி உங்களை யாராவது ஒரு 7 வயசு பையனா மாத்தினா அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க சார்? தெய்வம் சார். என்ன பாக்குற? பிரபா, இங்க பாரு. எங்க அப்பா சின்ன வயசுல இதே மாதிரி கோப்டெக்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நான் வாங்கணும்னு எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இதே கலர், இதே மாதிரி பூ போட்டு. பாரு, நீ வந்துதான் வாங்கி கொடுக்கணும்னு இருக்கு. பொதுவாக நான் தான் போய் சொல்லுவேன், அவன் நிஜமாக தான் சொல்றியான்னு கேட்பா. ஆனால் இப்போ அவள் போய் சொல்கிறா, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய். இந்த பொய்ங்கிற விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் அழகு அபூர்வம்ங்கிற விஷயங்கள் இல்லாமலே போயிருக்குன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும். மண்ணில் விழுந்தும் ஒரு காயமின்றி உடையாமல் உருண்டோடும் நதியாகிடுவோ. இதோ இதோ இந்த பயணத்திலே இது போதும் கண்மணி, வேறென்ன நானும் கேட்பேன். பிரிந்தாலும் மனதிலே இந்த நொடியில் என்றும் வாழ்வே. இந்த நிகழ்காலம் இப்படியேதான் தொடராதா? என் தனியான பயணங்கள் இன்றுடன் முடியாதா? முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று பூக்குதே, முதல் முறை கதவு திறக்குதே, முதல் முறை காற்று வருகுதே, முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே. ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இறங்கணும்? இங்கதான். இந்த ஸ்டாப்ல நான் இறங்கிக்கிறேன். அடுத்த ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட், அதில் நான் இறங்கிக்கண்ணா. இருந்துட்டு போயேன். இல்லை பிரபா, இப்போவே ரொம்ப நேரம் ஆச்சு. மாமா பார்த்தா திட்டும், அதான். நானா வீடு வரைக்கும் வந்துட்டு போறேனே. எதுக்கும் உனக்கு அந்த சிரமம்? அந்த மலையெல்லாம் ஏறி திரும்ப இறங்கணும். நான் தான் போறேன்னு சொல்றேன்ல. நான் வரேன்னு சொல்றேன்ல.
நில்லு பிரபா, இதுக்கு மேல நான் போய்க்கிறேன். நான் வேணா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து விடுறேன்னு. எதுக்கு பிரபா? வேண்டாம். மாமா பார்த்தா தேவையில்லாம ஏதாவது சொல்லும். மாமனால ஏதாவது பிரச்சனையா? அவர் நல்லவர் தான். என்ன எங்க அம்மாவையும் 4 வருஷமா அவங்க தானே பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் முன்கோம், அவ்வளவுதான். நான் வரட்டுமா? இன்னும் 10 நாளில் படிப்பு முடிஞ்சிடும். ஊருக்கு போனோன்னே எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி உன்னையும் அம்மாவையும் கூப்பிட்டு போயிடுறேன். எனக்கும் அப்படியே ஒரு வேலை கிடைச்சிரும். நிஜமா தான் சொல்றியா? நான் வரேன். வரேன் பிரபா. ஆனந்தி, சுடிதார். நான் வேணா கொஞ்சம் தூரம் வந்து விட்டுட்டு வரேன்னு. வேணாம் பிரபா, நான் போய்க்கிறேன். சரியா? நீ பார்த்து போ. வரேன் பிரபா.